ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. என்னென்னா, அபிராமி கண்ணு முழிச்சிட்றாங்க. அபிராமி கண்ணு முழிச்சோன்னே, என்னப்பா கார்த்தி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கண்ணு முழிச்சிட்டிங்கல்லாமா, இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருப்பேன், நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம்ப்பா கார்த்தி. என்னம்மா தீபா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எப்போடா கண்ணு முழிப்பீங்கன்னு நான் நைட்டும் பகலுமா பார்த்துட்டே இருந்தேன் அத்தை. நல்ல வேலைக்கு நீங்கள் கண்ணு முழிச்சிட்டிங்க, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அத்தை அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிகிட்ருக்காங்க. சரிப்பா, மற்றவங்க எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. தீபா, நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்திங்கன்னா மைதிலி, மீனாட்சி அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் அத்தை கண்ணு முழிச்சிட்டாங்கன்ற விஷயத்தை ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. உடனே குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓடி வராங்க. ஸோ அதுக்குள்ளே ரம்யா நம்ம அபிராமியோட மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக எதனாச்சும் ஒரு பிளான் போட்டுறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா வெளியே கோவிலுக்கு கிளம்புறாரு. அபிராமி கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக. ஸோ அவர் கோவிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு போலி சாமியாரை பார்க்குறாரு. கார்த்திக்கு தெரியாது இந்த ஆள் தான் போலி சாமியார்னு சொல்லிட்டு அந்த ஆள் கார்த்தியை பார்த்தோன்னா பயந்து ஓடுறதை பார்க்குறாரு. கார்த்தியை பார்த்தோன்னா டக்குன்னு ஓடி போய் மறையிறாரு. அண்ட் யார் இந்த ஆள் ஏன் நம்மளை பார்த்து மறையிறாருன்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்க்குறாரு. அண்ட் கொஞ்ச நேரத்தில் அந்த ஆள் கார்த்தியை பார்த்தோன்னே எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடினோம், கார்த்திக் நம்மளை தேடி தான் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த போலி சாமியார் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. திரும்பி கார்த்திகை பார்த்துட்டே ஓடணுன்னு கார்த்திக்கு பயங்கரமாக டவுட் ஆகிட்டு. ஸோ கார்த்திக் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போலிச்சாமியாரை வரட்டிகிட்டே போகிறாரு. ஏய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு அந்த ஆளையுமே பிடிச்சிட்றாரு. பிடிச்சதுக்கப்புறம் ஏன் என்னை பார்த்து ஓடுற, உண்மையை சொல்லு, இல்லை உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் தான் அந்த போலிச்சாமியார். நான் என்னை அனுப்பினவங்க யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் உங்கள் வைஃப் தீபாவுக்கு நான் தான் பரிகாரம் பண்ண சொல்லி கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொன்னீங்கன்னா நான் உன்னை விட்டுருவேன், இல்லைனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் பார்த்தீங்கன்னா மிரட்டிகிட்ருக்காரு. அந்த போலீஸ் சாமியார் பார்த்தீங்கன்னா, ஐயோ சொல்லட்டுமா, இப்போ வேண்டாமா, சொன்னால் என்ன ஆகும், இல்லைன்னா சொல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா குழப்பத்தில் இருந்துகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரம்யாவுக்கு தெரியுது. ரம்யா பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இவன் கார்த்திகிட்ட மாட்டிக்கிட்டானே, அப்போது கார்த்தி நம்மளை பற்றி கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்ணுறது, கார்த்திகிட்ட இவன் எல்லா உண்மையும் சொல்லிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தெருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.